தமிழ்நாடு பிரீமியர் லீக் 2025 23வது போட்டி சீக்கம் மதுரை பேந்தர்ஸ் திருச்சி கிராண்ட் சோலாஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. X11 சூப்பராக இருக்குது, நிறைய பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஆப் இன்வெஸ்ட்மெண்ட் ஈடுபாடு கொடுத்துருக்காங்க. ஜூன் 5லேருந்து ஜூலை 31 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணால் ப்ரைஸ் இருக்குது, கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. X11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இந்தியா சிமெண்ட் கம்பெனி கிரவுண்டு திருநெல்வேலி தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பில் ஜூன் 25 7:15 PM ஸ்டார்ட் ஆகுது. 76 போட்டி டோட்டலாக 26 போட்டி கடந்த 2021 பேக்ஃபஸ்ட்டில் 12 வின்னு, சேசிங்கில் 14 வின்னு. சேஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. காற்று ஹெவியாக இருக்குது, அதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. நிறைய கேட்ச் ட்ராப் அப்படிங்கிற ஒரு விஷயம், பவுலர் ஓரளவுக்கு நல்லா பண்ணால் கூட கண்டிப்பாக அந்த கேட்ச் ட்ராப் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே நேரத்தில் காற்றடிக்கிற திசையில் அடிக்கும்போது சிக்ஸஸ் போகுது அப்படிங்கிறதையும் மைண்ட் பண்ணிக்கிங்க. 167 பேக்ஃபஸ்ட்டுக்கான ஆவரேஜ் கண்டிப்பாக இது கொஞ்சம் பெட்டர் ஆகிருக்கு. ஏன்னா ஓவராலாக 156 தான். ரீசெண்ட் இயர்ஸில் கொஞ்சம் பெட்டர் ஆகிருக்கு. அதில் குறிப்பாக இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்கோர் வர மாதிரி இருக்குது. போன போட்டியில் கொஞ்சம் பால் நின்று வந்ததாக பார்த்தோம். நிறைய கேட்ச் ட்ராப் போன போட்டியிலையும் பார்த்தோம். அதில் நிறைய மிஸ்ஃபீல்டு, ரன் அவுட் மிஸ்ஸு, இதையுமே லைக்கா கோவை கிங்ஸ் பண்ணாங்க. பேட்ஃபஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக, சேஸ் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக இருந்திருக்கு. லைக்கா கோவை கிங்ஸ் தான் இங்கே ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. சீக்கம் மதுரை பேந்தர்ஸ் இந்த சீசனில் 120க்கு 10 அப்படின்ற லோ ஸ்கோர். ஓவராலாக திண்டுக்கல் டிராகன்ஸ் 83க்கு 10 அப்படின்னு லோ ஆகிருக்காங்க. அண்ட் கடந்த 4 வருஷத்தில் இதுதான் லோ ஸ்கோரு. 150 பிலோ 7 டைம்ஸ், மீடியம் ஸ்கோர் 15 டைம்ஸ் அண்ட் 190 அபோவா 4 டைம்ஸ் வந்திருக்கு. டிஜிசி, எஸ்எம்பி, திருச்சி அண்ட் மதுரை ரெண்டு டீமுமே இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் சொதப்பியிருக்காங்க. ஓவராலாகவே இந்த ரெண்டு டீம் பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததில்லை அப்படிங்கிறது இருக்குது. 18 போட்டியில் 14 தோல்வி, 4 வெற்றி மட்டுமே திருச்சி. அண்ட் மதுரை 17 போட்டியில் 11 தோல்வி, 6 வெற்றிகள் அடைஞ்சிருக்காங்க. இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். சேஸ் பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக 182க்கு 6 அப்படின்னு இருந்திருக்காங்க. இங்கே சக்ஸஸ்ஃபுல் சேஸ் 176 இருந்திருக்கு. சேஸ் பண்ணும்போது மட்டும்தான் திருச்சி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. பேட்ஃபஸ்ட் பண்ணி இது வரைக்கும் சக்ஸஸ் பண்ணது இல்லை. அண்ட் ஆவரேஜ் விக்கெட் பாருங்கள், 6 விக்கெட் பேட்ஃபஸ்ட் பண்ணும்போது, சேஸ் பண்ணும்போது 7 விக்கெட் ஆவரேஜாக விட்டுருக்காங்க. அண்ட் விக்கெட்ஸ் கொஞ்சம் அதிகமாக விடுறாங்க. மதுரையும் அதே மாதிரி தான், பேட்ஃபஸ்ட் பண்ணும்போது 7 விக்கெட் விட்டுருக்காங்க, சேஸ் பண்ணும்போது 7 விக்கெட் ஆவரேஜாக விடுறாங்க. அண்ட் ஆவரேஜ் ஸ்கோரும் லோவில் தான் இருந்திருக்காங்க இந்த ரெண்டு டீமும். பட் இந்த சீசனில் கொஞ்சம் பெட்டர் டீமாக திருச்சி இருக்காங்க, அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சீசனில் நடக்கிற போட்டிகள் பாருங்கள், 18, 19, 20, 21, 22 எல்லாமே இங்கே தான் நடந்திருக்கு. ஸ்கோர் பேஸில் 165, 120க்கு 10 இதுதான் லோ ஸ்கோர் கடந்த 4 வருஷத்து லெவலில். 188க்கு 7, 188வே சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க, அதை மெயின் பண்ணுங்க. அண்ட் 178க்கு 5 சிஎஸ்டி கண்டிப்பாக பெட்டர் டீம், அதனால தான் அவங்க இங்கே ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிச்சு டவுன் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. பேட்ஃபஸ்ட் பண்ணுற டீமுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. இருந்தால் கூட ரெண்டு டீமே கம்பைன் பண்ணி பார்க்கணும், எந்த டீம் பெட்டர் டீமு, அந்த டீம் வின் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது திருச்சி இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. பட் பெட்டராக இருந்துமே ரீசெண்டாக அவங்க தோத்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு டீம்லேயுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசன்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க. மதுரை அவ்வளோ கிரேட்டாக ஃபீல் பண்ண முடியல, அவங்க கூட 2 வெற்றி அடைஞ்சிருக்காங்க. திருச்சி கிரேட்டாக ஃபீல் பண்ணி கூட ஒரே ஒரு வெற்றியை தான் அடைஞ்சிருக்காங்க. இந்த போட்டியில் தோக்கிற பட்சத்தில் திருச்சி வெளியில் அப்படிங்கிற அந்த நிலைமையும் இருக்குது. திருச்சி கிராண்ட் சோலாஸ் கேப்டன் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. போன போட்டியில் சூப்பரான ஒரு கேம் கிடச்சிது அவருக்கு. ஓரளவுக்கு ஓவராலாக அவர்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இந்த சீசனில் அதை ஃபில் பண்ணலை. போன போட்டியில் ஃப்ரீ ஃப்ளோவாக விளையாண்டார். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இந்த போட்டியில் இருக்குமா பார்க்கணும். வசீம் அகமது சூப்பர் பிளேயர், டாப் ஆர்டரில் அனுப்புறது நல்லது அப்படின்னு யோசிக்கும்போது டாப் ஆர்டரில் வந்திருக்காரு. ஜெகதீசன் கௌசிக்கை பெட்டராக யூஸ் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. சுஜய் அந்தளவுக்கு பவர் பிளேயரில் பெட்டர் பிளேயர் கிடையாது, அவர் மேலே அனுப்புனாங்க. அவர் அவ்வளோ சக்ஸஸ் பண்ணலைங்கிறனால அவரை டவுன் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் பெட்டரான மூவ் பண்ணியிருக்காங்க. கௌசிக்கு, சஞ்சய் யாதவ், ஜாஃபர் ஜமால், ராஜ்குமார், முக்கிலிஷ், சரவணகுமார் இந்த மாதிரி எல்லாருமே பவர் ஹிட்டர்ஸ், பெரிய ஸ்ட்ரைக்கோடு விளையாடக்கூடிய பிளேயர்ஸை வச்சுட்டு இந்த டீம் தோக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே நேரத்தில் அதிசயராஜ், டிராவி டேவிட்சன் டீப் பவுல் பண்ணுவார்னு தெரியும். கணேஷ் மூர்த்தியோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஈஸ்வரனோட பவுலிங் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஒரு சூப்பர் யூனிட்டு திருச்சி கிராண்ட் சோலாஸ் மிஸ் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தவறு பண்ணுறாங்க. கேப்டன்சி லெவலில் மிஸ்டேக் பண்ணுறாரு, அது ஒரு விஷயம். அண்ட் சுரேஷ்குமாரோட பேட்டிங் டிஸ்பிளே போன போட்டியில் தான் பார்த்தோம், அதுவுமே அடிஷ்னலாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. அண்ட் ஓவராலாக பேட்டிங் ஆர்டர் மாற்றி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ தான் இந்த ஆர்டர் கொஞ்சம் பெட்டர் ஆர்டராக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் பண்ணி தொடர்ந்து கொண்டு போனாங்கன்னா அடுத்தடுத்த போட்டிகளில் ஜெயிக்க வாய்ப்பு. பட் அடுத்த லெவலுக்கு போவாங்களா அப்படிங்கிறது கேள்வி தான்.
சீக்கிரம் மதுரை பேந்தர்ஸ். ராம் அரவிந்த், அனிருத்தா சீதாராமன் 2 பேருமே ஒரு டீசென்ட் ஸ்டார்ட் கொடுத்தாங்க. பட் திருநெல்வேலி லேக் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்களோ அப்படின்னு தோணுது. சதுரவேதரோட பேட்டிங் ஆரம்பத்தில் நல்லா இருந்தால் கூட கடந்த சில போட்டிகள் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. கொஞ்சம் டைம் எடுப்பார், அதுதான் பண்ணுறாரு. ஆரம்ப போட்டிகளில் டைம் எடுக்காமல் ஆடினார், இப்போ கொஞ்சம் டைம் எடுக்கிறாரு. அது கொஞ்சம் அதுக்கப்புறம் அவுட் ஆகிறதுனால பெஸ்ட்டாகவும் பார்க்க முடியல. கணேஷ் ஓரளவுக்கு டீசென்ட் பிளேயர், அவருக்கு வாய்ப்பு மேலே கிடைக்குது. அத்திகுர் ரஹ்மான் மேலே அனுப்பலாம். சரத்குமாருக்கு கீழே கணேஷ் வருவார்னு எதிர்பார்க்கும்போது கணேஷை மேலே அனுப்பி பார்த்தாங்க இந்த சீசனில். ஓகேவா பார்க்குறேன். அண்ட் சரத்குமார் ஹிட்டிங் பேஸில் பேக் ஹேண்டில் ஹிட் பண்ணுவார். அஜய் சேட்டனை போன போட்டியில் எடுத்து வந்தாங்க, கொஞ்சம் பேட்டர் ஏர்லியாக அவுட் ஆனால பாசிபிளாக அஜய் சேட்டனுக்கு பதிலாக விக்னேஷை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. கார்த்திக் மேயப்பனுக்கு வாய்ப்பு கொடுக்காம தொடர்ந்து இருக்கிறாங்க. அதே நேரத்தில் கௌதம் தாமரைக்கண்ணன் இன்ஜுரியா இல்லை ஏன் எடுக்கலை அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. கௌதம் தாமரைக்கண்ணன் சக்ஸஸ்ஃபுல் பவுலராக, நியூ பால் பவுலராக இருந்து நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அஜய் சேட்டனை கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அஜய் சேட்டன் வெளியில் வச்சுட்டு, ஏன்னா இங்கே பவுலிங் பேஸில் ஆஃப் இருக்குது. முருகன் அஸ்வின், சரவணன், குர்ஜப்னீத், ராஜலிங்கம் அண்ட் சூரிய ஆனந்த் இப்படி தான் இருக்காங்க. 5 ப்ராப்பர் பவுலர்ஸ் அப்படின்ற மாதிரி. அதுக்கு மேலே ஆப்ஷன் இல்லை. மேபி அத்திகுர் வீசலாம், சரத்குமார் வீசலாம். அவங்கெல்லாம் ரொம்பவே அதிகமாக வீசி பார்த்ததில்லை அப்படின்றனால ஒரு அடிஷ்னல் பவுலர் தேடல. கார்த்திக் மேயப்பனையோ இல்லை கௌதம் தாமரைக்கண்ணனையோ விக்னேஷோ எடுத்துகிட்டு வரலாம். விக்னேஷ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக பார்க்குறேன். அண்ட் பவுலிங் பேஸில் சரவணன், அஸ்வின், சூர்யா ஆனந்த் அண்டு குர்ஜப்னீத் ஓகேவா பண்ணுறாங்க. பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, இல்லை குர்ஜப்னீத் நல்லா பண்ணுறதை பார்க்குறோம். சூர்யா ஆனந்த் இந்த வருஷத்துக்கு ஓரளவுக்கு ஃபைண்டுன்ற மாதிரி இந்த டீமுக்கு சொல்லலாம். ராஜலிங்கம் ரன்ஸ் கொடுக்குறாரு. போன போட்டியில் பேட்டிங் பேஸில் பார்க்கும்போது கொஞ்சம் பேட்டிங் எபிலிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மேலே அனுப்புனா கூட ஓகே. 2 டீம் பார்க்கும்போது ஆப்வியஸாக திருச்சி கிராண்ட் சோலர்ஸ் கிராண்டாக இருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் தான் கிராண்டாக வரல, அதுதான் நம்ம பார்க்குறோம். சீக்கிரம் மதுரை பேந்தர்ஸ் அந்தளவுக்கு கிரேட்டாக ஃபீல் பண்ண முடியல. டாப் 3 ஓரளவுக்கு ஓகே. அதுக்கப்புறம் அத்திகுர் ரஹ்மான் நல்லா பண்ணுறாரு. சரத்குமாரோட ஹிட்டிங் பேஸில் யோசிச்சா ஓகே. பட் இங்கே ஹிட்டர் பேஸில் யோசிக்கும் போது பெருசாக இல்லை. பேட்டிங் டெப்த் பேஸ்லேயும் எவ்வளோ பெருசாக இல்லை. சரவணன் இவங்கெல்லாம் ஆடுவாங்க, பட் ஒரு இன்னிங்ஸ் பில்டர் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க முடியாது. அஸ்வினும் பெரிய இன்னிங்ஸ் ஆடுவார். இப்போ ரீசெண்டாக அவ்வளோலாம் பண்ணுறது பார்க்க முடியல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது திருச்சி கிராண்ட் சோலர்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன் சைட் டீம் மாதிரி ட்ரை பண்ணலாம். எஸ்எம்பி அப்படி இருந்துமே சில மேட்சஸில் நல்லா பண்ணாங்க. அதுக்கு காரணம் ராம் அரவிந்த், பாலச்சந்திர அனிருத்தோட ஒரு ஏர்லி ஸ்டார்ட், குயிக் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அது இருந்தால் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணலாம். ஸ்டில் கிராண்ட் சோலர்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். நியூ பாலில் கணேஷ் மூர்த்தி எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் லெஃப்ட் ஹேண்டர் மேலே இருக்கிறனால கொஞ்சம் யோசிப்பாங்களா, கொஞ்சம் மாற்றி கூட யோசிக்கலாம். அதிசயராஜ் டேவிட்சன் நியூ பால் எடுத்து வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்லீஷ் கூட பவுல் பண்ணலாம். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் மிடில் அனிருத்தா சீதாராமன், அத்திகுர் ரஹ்மான் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்ற இடத்துல முக்லீஷோட பவுலிங் எதுவும் இருக்கலாம் இன்னைக்கு. அண்ட் சரவணகுமார் நியூ பாலில் பெஸ்ட்டாக இருந்து பார்த்துருக்கோம். அதிசயராஜ் ப்ளஸ் சரவணகுமார் அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு. மோஸ்ட் ப்ராப்ளி என்னை பொறுத்த வரைக்கும் கணேஷ் மூர்த்தி, சரவணகுமார் பெஸ்ட்டு ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்க முடியும். அண்ட் ஈஸ்வரன் மிடில் பயன்படுத்துகிறாங்க. கொஞ்சம் லேட்டர் பேஸில் டீசன்ட் பவுலராக இருந்திருக்காரு. அண்டு சரியான அளவில் ஈஸ்வரனையோ பயன்படுத்தலை ஆரம்பத்துலேருந்து அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். எனிவே இன்றைக்கி மிடில் பேஸில் அண்ட் லேட்டர் பேஸில் பவுல் பண்ணுவார். கௌசிக்கில் பவுல் பண்ண முடியும் அப்படின்னாலும் பவுல் பண்ணுறது இல்லை இந்த சீசனை பொறுத்தவரை. ராஜ்குமார் மிடில் அண்ட் எண்டோவர்ஸில் வீசுகிறாரு. அண்ட் எஸ்எம்பின்னு பார்க்கும்போது நியூ பாலில் ராஜலிங்கம் எடுத்துக்கலாம். கூட குர்ஜப்னீத் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். விக்னேஷ் இருந்தால் நிறைய நேரங்களில் விக்னேஷ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதையுமே பார்க்கணும். இன்றைக்கி விக்னேஷ் அஜய் சேட்டனுக்கு பதிலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துப்போம். அண்ட் இல்லைன்னா ராஜலிங்கம், குர்ஜப்னீத் ஸ்டார்ட் பண்ணலாம். சூர்யா ஆனந்த் மிடில் பேஸில் லேட்டர் பேஸில் இருப்பார். சரவணன் மேலே மோஸ்ட் ப்ராபப்ளி ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் சஞ்சய், சில நேரங்களில் லேட்டர் பேஸில் சஞ்சய் அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி இடத்துல மோஸ்ட் ப்ராபப்ளி சஞ்சய்க்கு எகென்ஸ்டாக இல்லாமல் மற்ற இடங்களில் சரவணனை பயன்படுத்த பார்ப்பாங்க. முருகன் அஸ்வின்ட்ட லெக் பிரேக் மட்டும் கூகுளி இருக்குது. ஸோ அதனால் லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக வீசலாம், பிரச்சனை இல்லை. இங்கே நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் மைண்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி சரவணன் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுப்பாருன்னு நம்பலாம். பவுலிங் ஆப்ஷன் கொஞ்சம் ஹெவி தான் திருச்சி சைடு. சஞ்சய்க்கு ஓவர் குறைவாக கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணலாம் சஞ்சய் யாதவுக்கு ஓவர் கொடுக்க பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் அவருக்கு கான்ஃபிடென்ட் பேட்டிங் பேஸ்லேயே வரும். அதை கொஞ்சம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் தான் சுரேஷ்குமார் அவர் பெஸ்ட் கேப்டனாக இல்லாத ஃபீல் கொடுக்குறாரு. அண்ட் அதிசயராஜ் டேவிட்சன் மோஸ்ட் ப்ராப்ளி முழுமையாக வீசுகிறார். ராஜ்குமார், சரவணகுமார், அதிசயராஜ் டேவிட்சன் முழுமையாக வீசுவாங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ராஜ்குமார், அதிசயராஜ் டேவிட்சன் எண்டோரில் வீச வாய்ப்பு. இந்த சைடு 5 ப்ராப்பர் பவுலர் தான் இருக்காங்க. மோஸ்ட் ப்ராப்ளி அந்த 5 பவுலர் இருக்கிற பட்சத்தில் ஃபுல் கோட்டாக எல்லாருமே வீசிடுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். விக்னேஷ் வர பட்சத்தில் கொஞ்சம் ஓவர்ஸ் மற்றவங்களுக்கு குறையும். அதில் குறிப்பாக அஸ்வின், குர்ஜப்னீத், சூர்யா ஆனந்த் முழுமையாக வீசிடுறாங்க. குர்ஜப்னீத், சூர்யா ஆனந்த் எண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. 2 டீமுமே ஈக்குவலாக இருந்திருக்காங்க. ஓவராலாக டிஎன்பிஎல் இந்த 2 டீம் பெஸ்ட்டாக இல்லை. ஆனால் இங்கே 2 பேரும் மோதும்போது ஈக்குவலான வின்னிங் இருந்திருக்கு. அண்ட் டிஜிசி ரீசெண்டாக நான் பார்க்கும்போது கடந்த 5 போட்டியில் ஒரே ஒரு வின்னு, ரொம்ப க்ளோஸ் வின்னு கோவைக்கு எகென்ஸ்டாக. அண்ட் எஸ்எம்பின்னு பார்க்கும்போது அவங்க கடந்த 5 போட்டியில்
2 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவான பர்ஃபார்மன்ஸு, அந்தளவுக்கு கிரேட் அவுட்புட். பேட்டிங் பேஸில் ஒரு சில நேரங்களில் ஓகேவாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பேட்டிங் ஒரு டெஃபினட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். 2 டீமோட வின்னிங்ஸை பாருங்கள். கடந்த 4 போட்டியில் 2 போட்டி அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி 4 போட்டியில் 2 அப்படின்னு தான் இருந்திருக்காங்க. ஓவராலாக ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் 2 டீம் மோதலில் இருந்திருக்கு. அண்ட் இன்றைக்கி திருச்சி கிராண்ட் சோலாஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. அண்ட் டாப் 14 என்னோட மைண்டில் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. கிராண்ட் சோலாஸ் பேஸில் ஒரு டீமை செட் பண்ணிங்கன்னா வின்னிங் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். சுரேஷ்குமார், சரவணகுமார், சூரிய ஆனந்த், ஈஸ்வரனை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. சரவணகுமார் பவுலிங் பேஸில் ஏர்லியாக கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். மட்டும் இல்லை ஓவராலாக டீசன்ட் பவுலர். பேட்டிங் பேஸில் வந்தாலும் ஒரு வேளை ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அவருக்கு பேட்டிங் வாய்ப்பும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல ஒரு குயிக்கான இன்னிங்ஸ் கொடுக்க முடியும். சூரிய ஆனந்த் எண்ட் ஓவரில் வீசுகிற அந்த இடத்துல யோசிக்கலாம். ஈஸ்வரன் நல்ல பவுலர், கண்டிப்பாக அவர் கொஞ்சம் அண்டர் ரேட்டடாக யூஸ் பண்ணுறாங்க. சுரேஷ்குமார் ஓப்பன் பண்ணுற க்ளவ் ஒர்க் அவர்கிட்ட தான் இருக்குது. போன போட்டி மாதிரி கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுத்தா பெஸ்ட்டாக பார்க்கலாம். ராம் அரவிந்த், சஞ்சய் யாதவ், ராஜ்குமாரை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணுறாங்க. ராம் அரவிந்தை ட்ரை பண்ணுறது கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா கடந்த 2 போட்டியில் டவுன் ஆகிருக்கார். குறிப்பாக இந்த லெக்கில் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை, அதை பார்க்கணும். சஞ்சய், ராஜ்குமார் கண்டிப்பாக பெஸ்ட்டு. ஆனால் சஞ்சய்க்கு ஓவர் முழுமையாக கொடுக்குறாங்களா அந்த இடம் கேள்வியாக இருக்குது. முன்னளவு கான்ஃபிடென்ட்டாக இல்லை அப்படிங்கிறதும் இருக்குது. முருகன் அஸ்வின், குர்ஜப்னீத் அண்ட் அதிசயராஜ் டேவிட்சன் இவங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். பவுலர் பேஸில் கேப்டன் ட்ரை பண்ணுறது இந்த கிரவுண்டு கொஞ்சம் பெஸ்ட்டாக பார்த்துருக்கேன். பட் ஸ்டில் கேட்ச் மிஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம்னால கொஞ்சம் பயமும் இருக்குது. விக்கெட் கீப்பர் வசீம்க்கு நல்ல சாய்ஸ் தான். நான் சுரேஷ்குமார் சைடு தான் போகலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கணேஷ் கூட ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். அனிருத் டீசன்ட் சாய்ஸ். அத்திக்கூர் ஓகே, பட் கொஞ்சம் லேட்டாக அனுப்புகிறாங்க, அந்த இடத்துல பார்க்கணும். முக்கிலீஷ் ஒரு சில டீம்ஸில் சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, அந்த வகையில் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். சுஜய் ரொம்ப லேட்டாக அனுப்புகிறாங்க. சஞ்சய் நல்ல சாய்ஸ். ராஜ்குமார், கௌசிக் சூப்பராக விளையாடுறாரு. குறிப்பாக கேச்சிங் பொசிஷனில் நிற்கிறது பாசிட்டிவ் பார்க்கலாம். சரவணன், சரவணன் கொஞ்சம் பிக் பண்ணிக்கலாம். சூரிய ஆனந்த் டீசன்ட் சாய்ஸு. ராஜலிங்கம் ஒரு சில டீம்ஸில் அதிசயராஜ், அஸ்வின், குர்ஜப்னீத், ஈஸ்வரன் ட்ரை பண்ணலாம். இல்லை சரவணகுமார் டீசெண்டான சாய்ஸு, கண்டிப்பாக பிக் பண்ண வேண்டிய பவுலர் தான். பட் மேக்ஸிமம் எண்டு ஒரு சைடில் முன்ன மாதிரி எடுத்துகிட்டு வரதில்லை. இயர்லி ஓவர் அண்ட் எண்டு ஓவரில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்காரு. நிறைய நேரங்களில் கேப்டன் சாய்ஸுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருந்திருக்கார் டிஎன்பியில் பொறுத்த வரைக்கும். பட் ரீசெண்டாக நிறைய ஓவர்ஸ் கொடுக்குறதுலையும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. முழுமையான கோட்டா ஒரு சில நேரங்களில் தான் கொடுக்குறாங்க. அண்ட் எண்டு ஓவரில் வரதில்லை, ஏர்லி ஓவர்ஸ்லையும் எடுத்துகிட்டு வரதில்லை. இதெல்லாமே சரவணகுமாருக்கு இருக்கிற மைனஸ், அதனால தான் கொஞ்சம் யோசிக்கணும். பட் கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க சரவணகுமாரை கேப்டன் ரேஞ்சுக்கோ இல்லை பிளேயர் பேஸ்லேயோ ட்ரை பண்ணலாம் டீமில். கேப்டனாக ராஜ்குமார் அண்டு சஞ்சய் யாதவ். ராஜ்குமார் இன்னிங்ஸ் பில்டிங் அப்படிங்கிற வகையில் கன்சிஸ்டன்ட் சொல்ல முடியாது. ஆனால் சஞ்சய் கன்சிஸ்டன்ட் எடுத்திருக்காரு. இப்போ கொஞ்சம் ஃபார்ம் டவுனாக இருந்திருக்காரு. டீம் பாருங்கள். விக்கெட் கீப்பர் சுரேஷ்குமார் மட்டும் எடுத்திருக்கு. கொஞ்சம் ராம் அரவிந்த் இவங்களெல்லாம் ட்ரை பண்ணுறது டீசன்ட் சாய்ஸ். சில நேரம் இன்னிங்ஸ் பில் பண்ணுறாங்க. குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்ற வகையில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஓப்பனர்ஸ் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் செகண்ட் இன்னிங்ஸில் கேட்ச்லாம் பிடிச்சிட்டாங்க, ஏர்லியாக கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதுவுமே டஃப்பாக தான் இருக்கும். பாருங்கள் டீமு, நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.